திருக்குறள் அதிகாரம் 51. தெரிந்து தெளிதல். அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறந்தெறிந்து தேரப்படும். அறவழியில் உறுதியானவனாகவும் பொருள் வகையில் நாணயமானவனாகவும் இன்பம் தேடி மயங்காதவனாகவும் தன்னுயிருக்கு அஞ்சாதவனாகவும் இருப்பவனையே ஆய்ந்தறிந்து ஒரு பணிக்கு அமர்த்த வேண்டும். குடிப்பிறந்த குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நாணுடையான் சுட்டே தெளிவு. நல்ல குடும்பத்தில் பிறந்து குற்றம் ஏதும் இல்லாதவனாய் பழிக்கு அஞ்சி வெட்கப்படுபவனையே பதவிக்கு தெரிவு செய்ய வேண்டும். அரியகற்று ஆசற்றார் கண்ணும் தெரியுங்கால் இன்மை அரிதே வெளிறு. அரிய நூல்களை எல்லாம் கற்று குற்றம் ஏதும் இல்லாதவரே, எனினும் கூர்ந்து பார்த்தால் அவரிடமும் அறியாமை இல்லாமல் இராது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒருவனின் குணங்களை ஆராய்ந்து அவனிடம் இருக்கும் குற்றங்களையும் ஆராய்ந்து இரண்டிலும் எவை அதிகமாக இருக்கின்றன என்பதையும் ஆராய்ந்து குணங்களின் மிகுதியைக் கொண்டே அவனை பதவிக்கு தெரிவு செய்ய வேண்டும். பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். உயர்ந்த குணத்தையும் சிறுமை குணத்தையும் உரசிக்கண்டு அறிவதற்கு ஏற்ற கட்டளைக்கல் அவரவர் செய்யும் செயல்களே. அற்றாரை தேறுதல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நாணாள் பழி. உறவு பலம் இல்லாதவரை பதவிகளுக்கு தெரிவு செய்வதை தவிர்க்கவும், ஏன் எனில் அவர்களுக்கு பந்த பாசம் இல்லை, பழிக்கு வெட்கப்படவுமாட்டார். காதன்மை கந்தா அறிவறியார் தேறுதல் பேதைமை எல்லாந் தரும். அறிய வேண்டியவற்றை அறியாதவர்களை அவர்கள் மீதுள்ள அன்பு காரணமாக பதவியில் அமர்த்துவது அறியாமை பலவற்றையும் தரும். தேரான் பிறனைத் தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். நாட்டுச் சிந்தனைகளில் பற்று இல்லாதவனை அவன் பின்னணி பற்றி ஆராயாது பதவியில் அமர்த்தினால் அச்செயல் நீங்காத துன்பத்தை தரும். தேரற்க யாரையும் தேராது தேர்ந்த பின் தேறுக தேரும் பொருள். எவரையும் ஆராயாமல் பதவியில் அமர்த்த வேண்டா, ஆராய்ந்த பிறகு தேர்ந்தவற்றின் மேல் சந்தேகம் கொள்ளவும் வேண்டா. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஒருவனை ஆராயாமல் பதவியில் அமர்த்துவதும் அமர்த்திய பின் அவன் மீதே சந்தேகம் கொள்வதும் நீங்காத துன்பத்தை தரும்.